ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய கல்வியாண்டு, அதாவது வரக்கூடிய கல்வியாண்டு 2024-25 இன்னும் ஒரு சில மாதங்களில் தொடங்க இருக்கிறது. ஸோ அந்த கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த கல்வியாண்டில் என்னென்ன மாற்றங்களை செய்யணும், என்னென்ன புதிய விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்வித்துறை சார்பாக ஆசிரியர்களுக்கு அல்லது தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை இப்போவே பிளான் பண்ணி வெளியிட்டுட்டு வர்றாங்க. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் வந்த ஒரு உத்தரவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தொடங்க இருக்கிறது. ஸோ இந்த தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு பள்ளிகள் வருகிற கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பள்ளிகளும் ஆசிரியர்களும் கள ஊழியர்களாக இந்த தேர்தல் பணியில் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 2024-25 ஆண்டிற்கான கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை உடனே தொடங்குங்க அப்படிங்கிற பற்றி பள்ளி கல்வித்துறை சார்பாக சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வருகிற பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தால் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டால் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தல் பணிக்காக கள ஊழியர்களாக பயன்படுத்தப்படுவார்கள். அதனால் என்ன பண்ணுங்க, அப்படிப்பட்ட தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே இந்த நேரமின்மை காரணமாக இந்த அட்மிஷன் வேலையை, அதாவது 2024-25க்கான அட்மிஷன் வேலையை நீங்கள் உடனே தொடங்க வேண்டும். இப்படி தொடங்குவதன் மூலமாக மாணவர் சேர்க்கையை கழிந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவுறுத்தலை தான் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அதுபோல் ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தங்கள் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் படிப்பதால் என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன நன்மைகள், உயர்கல்வியில் சேரும்போது எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது, இதையெல்லாம் மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்லி அவர்களை அரசு பள்ளிகளை சேர்க்க மாணவர்களை வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சார்பாக, குறிப்பாக பள்ளி கல்வித்துறை சார்பாக அரசு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் தம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்கள், பல்வேறு ஆசிரியர்கள், பல்வேறு பொது நலம் விரும்பக்கூடிய பல்வேறு நபர்கள், சமுதாய நலனோடு செயல்படக்கூடிய பல்வேறு களப்பணியாளர்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நம்முடைய சேனல் நண்பர்களும் சேர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளில் இந்த மாணவர் சேர்க்கையை உயர்த்த வேண்டும். உயர்த்துவதற்காக முயற்சியை தேடுங்கள். அதற்கான ஒரு முயற்சிக்கான ஒரு ஊன்றுகோலை தான் அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த உத்தரவை நாம் நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு பகுதிகளை, பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பாய் பாய்.